Rainmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9444227273. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் 3 பேரும் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கொஞ்சம் வழி விட்டுருங்க சார், கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க சார், கொஞ்சம் வழி விடுங்க சார், வழி விடுங்க சார், வழி விட்டாலே போக முடியாது, வழி விட்டாலே போக முடியாது, வழி விடுங்க சார், ஒரு நிமிஷம் தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை விவரமா சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாட்டையை உலுக்கிய சம்பவமாக கோவை விமான நிலையம் அருகே நள்ளிரவில் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குல 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்டார்கள். சுமார் 126 நாட்கள் கடந்து இந்த வழக்கு விசாரணை முழுவதும் நிறைவடைந்து இன்றைய தினம் இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த வழக்குல தீர்ப்பு அறிவிக்கப்பட உள்ளது. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மற்றும் மதுரையை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. குணா என்கிற தவசி, கார்த்திக் என்ற காளீஸ்வரன், கருப்புசாமி உள்ளிட்ட அந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணை 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சூழல்ல இன்று நீதிபதி தீர்ப்பு வழங்க இருக்கிறார். 8 பிரிவுகளில் பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் வழிப்பறி, கொடுங்காயங்கள் ஏற்படுவது போன்று தாக்கியது உள்ளிட்ட இந்த 8 பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கானது கடந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி விமான நிலையம் அருகே இரவு 10 மணி அளவுல இந்த சம்பவம் நடைபெற்றது. சுமார் மாணவி கடத்தி சென்று ஒரு கல்லூரி வளாகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மதுச்சுவர் அருகே போலீசார் தேடுறாங்கன்னு தெரிஞ்சும் 5 மணி நேரம் அந்த மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததுதான் இந்த வழக்கோட மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவி அந்த 3 பேரிடம் இருந்து தப்பித்து பொதுமக்களுடைய உதவியுடன் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டார். அன்றிலிருந்து 24 மணி நேரங்கள், அதாவது அடுத்த நாள் இரவு இந்த 3 பேரையும் போலீசார் சுட்டு பிடிச்சாங்க. இப்படி இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கும் போது இந்த வழக்கை 1 மாத காலத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதையடுத்து இந்த வழக்குக்காக சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பெண் காவல் ஆய்வாளர் ஒருத்தர் தனியாக நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. கடந்த மாதம் இந்த வழக்குடைய அதாவது எதிர்தரப்பு அரசு தரப்பு வாதங்கள் அனைத்தும் நிறைவடைந்து இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த வழக்குக்கான தீர்ப்பானது வழங்கப்பட இருக்குது. அதற்காக இந்த 3 பேரும் கோவை மத்திய சிறையிலிருந்து பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டார்கள். முன்னதாக அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு உடல்நல பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கார்கள். 2 மணிக்கு சரியாக இந்த வழக்குடைய தீர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக 220 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை இங்க தாக்கல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் 112 பேர் சாட்சியங்களாக சேர்க்கப்பட்டு 72 சாட்சியங்கள் முக்கியமாக இந்த வழக்குல சேர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அறிவியல் பூர்வமான ஆவணங்கள் இந்த வழக்குல சேர்க்கப்பட்டிருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா இதுல இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேர் 20-21 வயதுடைய நபர்கள் என்பதாலும் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் கருணையின் அடிப்படையில் அவர்கள் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆவணங்கள் மிக ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு வழக்கினர் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. இவர்கள் இந்த 3 பேரும் மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் மாணவியை கடத்தியது, அந்த ஆண் நண்பரை தாக்கியது மற்றும் இந்த மாணவியை தாக்கியது, அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் செல்போன் மற்றும் நகையை பறிச்சது உள்ளிட்ட பிரிவுகள் சேர்க்கப்பட்டதனால இவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்ற ஒரு தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டதால் நீதிபதி இன்னும் சில நிமிடங்கள்ல இவர்கள், அதாவது இந்த 3 பேரும் A1, A2, 3 என்று இவங்களை 3 பேரும் பிரிச்சிருப்பாங்க. அந்த இப்படி பிரிக்கும் பொழுது ஒவ்வொருக்கு எவ்வளவு தண்டனை என்பதை தீர்ப்பு வரம் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டால் முதல்ல இவங்க 3 பேரும் இந்த குற்ற சம்பவத்துல இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில இவங்க குற்றவாளிகள் என நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுப்பார். தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த A1, A2, A3 அவர்களுக்கு எந்த காலத்துல அவங்களுக்கு என்னென்ன தண்டனை, அவங்களுக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அறிவிப்பார். அதற்கான அறிவிப்புகள் இன்னும் அதை தொடர்ந்து சில நிமிடங்கள்ல நமக்கு வந்துடும். இந்த சூழல்ல தான் இப்ப நீதிமன்றத்துல இந்த குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரையும் ஆஜர்படுத்த சூழல்ல கூடுதலாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் நீதிமன்ற வளாகத்தில் குவிக்கப்பட்டிருக்காங்க.
காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து பெரிய ஒரு தமிழகத்தை உழுக்கும் அளவுக்கான ஒரு நிதர்சனத்தை வந்து ஏற்படுத்தியது. அப்படி ஏற்படுத்தும் பொழுது இந்த வழக்குல வந்து பல்வேறு அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, அரசியல் கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இந்த தீர்ப்பு வரும் நாள்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் இருப்பதற்காக முன்கூட்டியே போலீசார் வந்து பாதுகாப்பு பணியெல்லாம் அமர்த்தப்படுறது மிக முக்கியமா பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த 3 பேருமே வந்து சுட்டு பிடிக்கப்பட்ட காரணத்தினால அதுல ஒருவருக்கு வந்து அந்த வீல் சேர் மாதிரி கொடுத்து அது மூலியமா தான் அவங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. தற்போது அவங்க 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கார்த்திக், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த 3 பேரும் அவங்களுடைய பின்னணி என்ன? நிச்சயமாக இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல பல்வேறு காவல் நிலையங்களை வந்து வழிப்பறி மற்றும் கொள்ளை, அடிதடி, கொலை முயற்சி போன்ற வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக வந்து காவல்துறையிடம் வந்து சிக்காமல் வந்து தப்பித்துக் கொண்டிருந்தார்கள். முதல் முறையாக இந்த வழக்குல வந்து அவங்க சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் கூண்டேறி அந்த வழக்கு தொடர்பாக வந்து அவங்கள வந்து விசாரணை செய்து மிக முக்கியமா பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த சம்பவம் பண்ண அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இது மாநகர் பகுதியில் நடந்தது. இங்கிருந்து இவங்க தப்பித்து சென்று அங்கிருந்து ஒருத்தருடைய வாகனத்தை பறித்து செல்வதற்கு ஒரு தோட்டத்துக்காரரை வந்து இவங்க கொடுமையா தாக்கி இருக்காங்க. அவர் வந்து உயிரிழந்தார். அது ஒரு கொலை வழக்கு தனியா அவங்க மேல பதியப்பட்டு அதோடைய விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இவங்களை வந்து இவங்க இந்த மாணவியை மட்டும் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யாம இவர்கள் பின்னாடி நிறைய வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் வாதம் செய்யும் போது அதுக்கான ஆவணங்கள் மற்றும் அவர் செய்யப்பட்ட குற்றச்சம்பவங்கள் இது குறித்தும் வந்து நீதிமன்றத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த வழக்குக்கு வந்து இவங்க வந்து வேண்டும் குற்ற பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் என்ற ஆதாரத்தையும் வந்து இந்த வழக்குல சேர்த்திருக்கனால அதுக்கான விசாரணைகள் வந்து அடுத்தடுத்து வரும். அதே சமயம் நம்ம ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு கொலை வழக்கு இவங்க மேல இருக்கு. அந்த கொலை வழக்கும் வந்து நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு இவருக்கான தண்டனை விவரம் குறித்ததுக்கு அப்புறம் இவங்களை வந்து சிறையில் அடைப்பாங்க. இப்போ வரைக்கும் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான அந்த சிறையில் கொடுக்கக்கூடிய ஆடை நம்பர் போட்டு கொடுக்கக்கூடிய ஆடைகள் கொடுக்கப்பட்டு அந்த சிறையில் வந்து அடைக்கப்படுவாங்க. அதை தொடர்ந்து இவர்கள் மீது இருக்கக்கூடிய மற்ற வழக்குகள் வந்து தொடர்ந்து விசாரிக்கப்படும். அதற்கு தனியாக அவங்களுக்கு தண்டனை காலம் தான் நீதிபதி அறிவிப்பாரு. ஆனா இந்த வழக்குல வந்து இவர்கள் வந்து மிக கொடூரமாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து சாட்சியங்களும் சரி, இவங்க ஏற்கப்பட்ட ஆவணங்களும் சரி, பாதிக்கப்பட்ட பெண்ணும் சொல்லி இந்த நீதிமன்றத்துல வந்து கொடுத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதான் நம்ம முன்கூட்டியே குறிப்பிட்ட மாதிரி கருணை அடிப்படையில இவங்களுக்கு அதான இவங்க வயதை வந்து கருணை பண்ணி எந்த இடத்துலயும் வந்து இவங்க வந்து மேல் அப்பீல் போனாலோ வேற நீதிமன்றத்திலே தப்பிதற் கூடாது. இந்த நீதிமன்றத்திலே இவங்களுக்கு வந்து இந்த இவங்க செய்த தவறுக்கு வந்து முழுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற தரப்புல வந்து காவல்துறையும் சரி, அதே சமயம் அரசு தரப்பு வழக்கறிஞரும் அதுக்கான ஆவணங்கள், ஆதாரங்கள், சாட்சியங்கள் அனைத்துமே வைத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.